மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2 வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாம் இந்த ஷோக்குள்ளே போகலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ்சி மெயின் தேர்வுகளுடைய தேர்வு முடிவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 155 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு பார்த்தோம்னா 136 பேர் தான். இந்த ஆண்டு 155 பேர், 19 பேர் கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதுலேயும் பார்த்தோம் சொன்னால் 155 பேரில் 85 பேர் தமிழ்நாடு அரசுடைய நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு என்பது எப்போதுமே ஒரு கல்வியில் ஒரு அடுத்தடுத்த கட்ட உயர்வில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை இந்த முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. வெற்றி பெற்ற அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். போன முறை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க 48 பேர் தேர்வாயிருந்தாங்க. இந்த முறை அது 85 கூடியிருக்கு, கிட்டத்தட்ட 2 மடங்கு. ஆமாம், கிட்டத்தட்ட மாநில அரசாங்கத்துடைய பயிற்சி மையத்திலிருந்து எண்ணிக்கை கூடுறது தான் இந்த ஒட்டுமொத்தமான எண்ணிக்கை கூடுவதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குன்னு கூட நம்ம அதை பார்க்கலாம். அடுத்த ஒரு வாழ்த்து அப்படின்னு சொன்னால் கலை இயக்குனர் தோட்டா தரணி. தோட்டா தரணி ஒரு புகழ்பெற்ற தமிழ் சினிமாவுடைய புகழ்பெற்ற ஒரு கலை இயக்குனர். மணிரத்ன படத்தில் பல படங்களுக்கு அவர் கலை இயக்கத்தை செய்திருக்கிறார். வரலாற்று ரீதியான படங்கள் வரைக்குமே அவருக்கு பிரான்ஸ் அரசனுடைய அந்த செவாலிய விருது கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே நடிகர் திரு சிவாஜி கணேசன் கிடைத்திருக்கிறது, மற்றும் சிலருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தோட்டாதரணிக்குமே கிடைத்திருக்கிறது. தோட்டாதரணி மிக முக்கியமான ஒரு கலை இயக்குனர். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். சரி, ஷோக்குள்ள போகும். இது முத்திரை ஷோ. நான் உங்கள் சுகநாதிவாக. நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இந்த எஸ்ஐஆர் என்பது இன்னைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் அந்த ஃபார்மே தரல. ஆனால் தந்தவங்களாம் ரொம்ப குழம்பி போயிடறாங்க. அவங்க அப்பா அம்மாவோட வாக்காளர் பட்டியல் எண்ணிலிருந்து பலவற்றை கேட்கிறார்கள். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டு அதற்கான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை போட்டிருக்கிற அதே நேரத்தில் அதை எப்படி அந்த படிவங்களை நிரப்புவது அப்படிங்கிற பயிற்சியுமே அளித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை திமுக காரர்களுமே போய் பொதுமக்களிடம் உரையாடி படிவங்களை நிரப்புவதில் அதுக்குன்னு தனியாக ஒரு நம்பரே கொடுத்துருக்காங்க, பிரைவேட் நம்பரை கொடுத்து அதில் பண்ணுறது அப்படிங்கிறது. உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் விளக்கத்தை கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். திமுக மட்டுமல்லாமல் மதிமுக உட்பட பல கட்சிகள் அதில் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அதில் என்னென்னா உச்சநீதிமன்றம் அரசியல் கட்சிகள்லாம் யாரும் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம், அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நாங்கள் தலையிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க தலையிடக்குள்ளாட்டியும் எல்லாமே முடிஞ்சிடும், தலைக்கு மேலே வெள்ளம் போயிருமே அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு பயமாக இருக்கிறது. பார்ப்போம் அந்த பயம் நீங்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் என்னென்னா அதிமுக சார்பில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது பாஜக கூட அப்படி ஒரு வழக்கை தொடுக்கல, எஸ்ஐஆர் ஏற்று வழக்கு போட்டிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் ஏற்றுக்கணும், எஸ்ஐஆர் தான் சரி, இந்த எஸ்ஐஆரை ரத்து செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வழக்கு போட்டு அது உச்சநீதிமன்றம் அது தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு இவங்க அந்த இது எஸ்ஐஆர் சரின்னு சொல்கிறாங்கன்னே தெரியல. இல்லை, அவங்களுக்கு வேறு எது எல்லாமே புரிஞ்ச மாதிரியும் இது மட்டும் தான் புரியாத மாதிரி சொல்றீங்க. இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. 2002 உள்ள வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய வாக்கு இருந்ததற்கான ஆதாரங்களை, இல்லை உங்கள் பெற்றோர்களுடைய வாக்குகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் கொடுக்கறதுன்னு பல குழப்படிகள் இதுக்குள்ளே இருக்குது. இது இன்னொரு வகையில் குடியுரிமையே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிற அச்சமும் பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்குது. ஏற்கனவே என்ஆர்சி கொண்டு வந்த பொழுதும் இதே மாதிரியான எதிர்ப்புகள் இந்தியா முழுக்க குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்திச்சு. அதுலேயும் நீங்கள் பழைய ஆவணங்களை கொண்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதான் நெருக்கடியாக சொன்னாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் இதனால் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எங்கெங்கே பாதிப்பு வந்துச்சு அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கோபமாக கேட்டார். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சியான பிறகு பாஜக கூட முரண்பாடு வந்த பிறகு நாங்களும் சிஏஏவை எதிர்க்கிறோம் அப்படின்லாம் கூட சொன்னார். இப்போ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆரில் என்ன இருக்குது, என்ன பிரச்சனை, இது குறித்து எந்த ஒப்பீனியனும் இல்லாமல் திமுக எஸ்ஐஆரை எதிர்க்குதா, அப்போ நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம், எப்படியும் திமுகவுக்கு ஆதரவான ஓட்டை தான் இவங்க எடுக்க போகிறாங்க, அதில் நம்ம கரைதேறிடுவோம் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச கணக்கு வழக்குகள்லேயே இவங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் வரப்போது எடப்பாடி பழனிசாமியே பேசினார். ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்த வந்துடும், வந்த உடனே 2024 சட்டமன்ற தேர்தல் வந்துடும், இன்னும் 1.5 வருஷம் தான் அப்படின்லாம் கூட எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், இப்படி தன்னுடைய
குறுகிய நோக்கங்களுக்குள்ளேயே பெரிய பெரிய திட்டங்கள், ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய முக்கியமான சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த குறுகிய பார்வையில் பார்த்தே ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் உருவாகிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்து தான் அது. இப்போ நீங்கள் இதில் 2 விஷயத்தை நம்ம மிக முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணியிலே இல்லை. பாஜகவோட கூட்டணியில் இருந்து இன்றைக்கு பாஜக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான கட்சிகள்னா, ஒன்று சந்திரபாபுடைய தெலுங்கு தேசம் கட்சி, இன்னொன்று நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம். தெலுங்கு தேசம் கட்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த விதிமுறைகள்லாம் மாற்றுங்க, தேர்தலுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலாவது ஆரம்பிங்க, இது வந்து மிக மிக தவறான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தம் சொல்லியிருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட நின்று அவங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்கக்கூடிய கட்சியே அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சம்பந்தமே இல்லாமல் அதிமுக தேவையில்லாமல் ஆஜராகி அங்கே வந்து நாங்கள் போடுவோம்னா அப்போ அதை விட ஒரு மிகப்பெரிய அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக இது பண்ணுகிறார்களான்னு. இன்னொன்று பார்த்தோன்னா வந்து நீங்கள் சொன்னது மாதிரி வந்து பாஜக கொண்டு வந்த வேளாண் சட்ட திருத்தத்தில் இருந்து ஆரம்பித்து சிஏஏ வரைக்கும் எல்லாவற்றையும் ஆதரித்து அதிமுக வந்து அதுக்கான வாக்குகளை செலுத்தியது. அதே பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு வக்பு வாரிய திருத்த மசோதாவை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து வாக்களித்தது அதிமுக. அப்போ எதிர்த்து வாக்களித்தது இன்னைக்கு உங்கள் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. இந்த வக்பு வாரியம் குறித்து சட்டம் இந்த மசோதாவில் இன்னைக்கு சட்டமாகி விட்டது. வக்பு வாரிய சட்டம் குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தெரியாது மட்டும் இல்லை, உண்மையிலே நீங்கள் அதை எதிர்ப்பது தான் உங்களுடைய ஸ்டாண்ட். அப்படி தானே நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கணும். ஆமாம், அதுக்கு எதிராக திமுக வழக்கு போடுகிறது, தாவேக்கா கூட வழக்கு போட்டது. ஆனால் நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கல. சம்பந்தமே இல்லாமல் எஸ்ஐஆர் ஆதரித்து ஒரு வழக்கு போடுறீங்கன்னு சொன்னால் இதை விட வந்து ஒரு கடைந்தடித்த ஒரு அபத்தமான ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைப்பாடு எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான நிலைமை. ஓகே, அதிமுக வழக்கு மாதிரி அந்த அரசியல் கட்சிகளுக்கு அந்த கூட்டங்கள் ரோட் ஷோக்கள் நடத்துவதற்கான விதிமுறைகள் அது குறித்த ஒரு வழக்குமே உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகள்லாம் விதித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கடுமையான எதிர்ப்புகளும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியை சேர்ந்த கட்சிகளே கூட கடுமையான எதிர்ப்புகள் எல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உச்சநீதிமன்றமே சொன்னதுதான், ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்துக்கு முன்னால் இவ்வளவு ரூபாயில் வந்து டெபாசிட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபம்லாம் வாடகை எடுத்தீங்கன்னா அது வாங்கி வைப்பாங்க, வந்து ஏதாவது உடச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்து டெபாசிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு அரசுடைய வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தாலும் இதுக்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து வழிகாட்டும் விதிமுறைகள் அவங்க அதை சேர்த்துருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான பெருமைங்கிறது தாவேக்காவை தான் சேரும். ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் உடைப்பாங்க. கல்யாண மண்டபத்தில் எதுவும் உடையாமல் இருக்கணுங்கிற மாதிரி வந்து அரசியல் கட்சி கூட்டங்கள் வந்து எதுவும் உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிற டெபாசிட் வாங்கணுங்கிற விதிமுறையை தாவேக்கானால வந்தது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படி வந்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறப்ப தாவேக்கா சார்பிலையுமே ஒரு இடையீட்டு மனு போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து இதை வந்து தகவல் தெரிவிக்கல அப்படின்னு இருக்காங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே கடிதம் அனுப்பிச்சிருக்கோங்கிறாங்க. கடிதம் வரலை அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அப்போ அதோட சேர்ந்து ஒரு கிண்டலாகவும் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி புது விதிமுறைகள்லாம் இதில் வருதுன்னா தாவைக்காகவே தனியான ஒரு விதிமுறை போடணும், டிரான்ஸ்ஃபார்மில் ஏறக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை போடணும்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அவர் ஒரு ஜோக்கடிச்சுட்டு போயிருக்காரு அரசு வழக்கறிஞர். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தக்கூடியது என்னென்னா, இப்போ கூட பார்த்தோம்னா இன்னொரு வழக்கில் இந்த தற்காலிக கொடிக்கம்பங்களை வைப்பதற்குமே கூட கடுமையான விதிமுறைகள்லாம் விதிக்கிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து எல்லா விதமான அரசியல் இயக்கங்களும் வந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு சூழலுங்கிறது முக்கியம். அது வந்து நீதிமன்றம் பல சமயங்களில் சங்கர் படத்துடைய மிடில் கிளாஸ் மெண்டாலிட்டிலே அவங்க இருப்பாங்க. கொடிக்கம்பம் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் போராட்டம் நடத்தக்கூடாது, மறியல் நடத்தக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, ட்ரெயின் இது பண்ணக்கூடாது, ஆம்புலன்ஸ் போகாது, இப்படியே ஒரு மனநிலையிலே இருப்பார்கள். போராடி தான் எல்லா இயக்கங்களுமே இங்கே ஒரு உரிமைகளை பெற்றிருக்குதுங்கிறப்ப அதுக்கு முட்டுக்கட்டை போடுவதோ அல்லது ஒரு அரசியல் கட்சிகள் வந்து செயல்படுவதற்காக ஏகப்பட்ட தடைகளை போடுவதுங்கிறதோ ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு அப்படி இல்லைங்கிறதா நம்முடைய கருத்து. அதாவது நீதிமன்றத்துடைய இந்த தாவேக்காவுடைய கரூர் பிரச்சனைக்கு பிறகு நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டுதல் முறையை உருவாக்குறதுக்கான கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த அறிக்கைகள்லாம் தயாரிக்கப்பட்டது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒன்றும் நீங்கள் ஒரு பெரிய ரகசியம் எதுவும் பேச போகிறதில்ல. இந்த சட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன, இந்த வழிகாட்டுது நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஒருவேளை கடிதம் அனுப்புகிறவங்க அதை ப்ரெஸ் நோட்டாக வெளியே கொடுத்துருக்கலாம், 4 பேர்கிட்ட ப்ரெஸ்ஸில் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துட்டு வந்த எல்லா தலைவர்களுமே அவங்க என்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கட்சி சார்பாக பேசியிருக்காங்க. இப்படி தனக்கு எந்த கருத்துமே இல்லாட்டா கூட நான் கருத்துக்கு ஒரு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு வழக்கமாகவே வந்து தாவேக்கா வச்சிருக்காங்க. அவர் லயோலா மணி அவர் தான் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் நினைக்கிறேன், கொள்கைப்பரப்பியாளர் நம்ம இருக்கா. அப்படி அவர்கிட்ட வந்து அந்த இதில் பனையூரில் எல்லாத்தையும் வந்து ஆறுதல் டெலிவரி கொடுத்துட்டு இருந்த டைமில் வெளியில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து இப்போ இது பொதுக்குழு நடந்துருந்தப்போ வந்து உங்கள் கட்சி தலைவர் வந்து இப்போ பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, அது மாதிரி பொதுக்குழு நடக்குது அதுக்கும் வந்து இப்போ செய்தியாளர் சந்திக்கிறதுனா
செய்தியாளர்களை எதுக்கு சந்திக்கணும் அப்படின்னு கேட்டவர் அவர் தான் செய்தி தொடர்பாளரே. அவரே சொல்றாரு செய்தியாளர்களை எதற்கு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி தான். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், எஸ்ஐஆர் பற்றி ஒரு பெரிய விரிவான அறிக்கை விஜயிடமிருந்து வரவில்லை. காஷ்மீரில் இதில் டெல்லியில் வந்து கார் வெடிப்பு நடந்திருக்கிறது. கார் வெடிப்புக்கு இரங்கல் தெரிவித்ததோடு சரி, ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் மீது எந்த விதமான விமர்சனங்களுமே இல்லை. இப்போ பார்த்தோம்னா வந்து திமுக வந்து அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துகிறார்கள். திமுக இளைஞர் சார்பாக நடத்துகிறாங்க. அதை கண்டித்து ஒரு முழநீள அறிக்கை, திமுகங்கிற பேரே இல்லாமல் ஒரு அறிக்கை வந்து ஒரு அறிவு திருவிழாங்கிற பேரில் அவதூறு திருவிழா நடத்துகிறாங்க. அதில் இன்னொரு காமெடி என்னன்னா வந்து, நான்லாம் திமுக இன்னும் முழுமையாக விமர்சிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளாட்டி என்னை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சனாலும் திமுகவை தவிர எந்த கட்சியுமே எதையுமே அவர் விமர்சிக்கவே இல்லை. தொடர்ச்சியாக அதைத்தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அறிவு திருவிழாங்கிறது என்னென்னா, ஒரு 3 நிகழ்வுகள் சேர்ந்து அங்கே நடக்குது. ஒன்று வந்து நம்ம கூட அதில் தொகுப்பாசிகளாக இருக்கும். திமுகவுடைய 75 ஆண்டு கால வரலாற்றை பற்றி, அதனுடைய பன்முக பரிமாணங்களை பற்றி சொல்லக்கூடிய காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புங்கிற ஒரு புத்தகம். அதில் 80 கட்டுரையாளர்கள் எழுதியிருக்காங்க, நேஷனல் லீடர்ஸ் எழுதியிருக்காங்க, எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. அது ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா முற்போக்கு புத்தக காட்சின்னு சொல்லி மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம், இந்த அரசியல் சார்ந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு கண்காட்சி. அப்புறம் 2 நாள் கருத்தரங்கம் வந்து எருவண்ண கொடிக்கு வயது 75 சொல்லி திமுகவை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடந்தது. இதில் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வந்து இந்த முற்போக்கு புத்தகம், நீங்கள் அந்த 1120 பக்கங்கள் உள்ள புத்தகத்தில் ஒரு வார்த்தை கூட தாவேக்காங்கிற வார்த்தையே இருக்கவே இருக்காது. ஆமாம். முற்போக்கு புத்தக காட்சியிலையுமே தாவேக்காவுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அதில் எழுதியிருக்க பாதி பேருக்கு தாவேக்காங்கிற கட்சி இருக்கிறது தெரியாது. அது பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவருக்கு ஒரு 4-5 பேர் ஏதாவது பேசியிருக்கலாம் அல்லது விமர்சித்திருக்கலாம் அப்படிங்கிறது வேற விஷயம். அதுலேயும் சொல்ல போனால் திமுகவுடைய மருத்துவ செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ, அவர் வந்து என்னன்னா ஒரு இன்க்ளூசிவா சொல்றாரு. நீங்க வந்து தாவேக்காரங்களை தற்கூறிலாம் சொல்லி நீங்க வந்து விமர்சிக்காதீங்க, அவங்களோடையும் பேசுங்க, அவங்களுமே ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான், அவங்களோட உரையாட பழகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கூறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல. நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். இது வந்து தாவேக்க மேல நடக்குமே. திமுக வந்து திமுகவோட மேடையில திமுகவினரை நோக்கி ஒரு சுய விமர்சனமாக ஒரு அறிவுரையாக ஒரு திமுக எம்எல்ஏ பேசுகிறார். தாவேக்கால இதுல வந்து நீங்க வந்து நான் விஜய் வந்து பொதுக்குழுல வந்து தலைவர் எப்ப பார்த்தாலும் பனையில படுத்து தூக்கிட்டே இருக்காதீங்க, எந்திரிச்சு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுய விமர்சனம் பேச முடியுமா? பேச முடியாது. கூட்டத்தில் நீங்கள் இவ்வளவு நெருக்கடியாக வந்தால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் இப்படி கூட்டம் கூட்டுறதுனால நெருக்கடி வருது, நிறைய பேர் மயங்கி விழுறாங்க அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்காகவே நீ கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு ஜெகதீஸ்வரன் சேனலாக போய் பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு நல்லது சொன்னாலே தொண்டர்கள் பாவம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்கல. இதில் வந்து அவங்களுக்கு வேற விமர்சனம்லாம் வச்சா அவ்வளோதான். அதில் வந்து ஒரு 2-3 பேர் விமர்சித்திருப்பார்கள். வந்து எழிலன் நாகராஜன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் தவிர அது முழுக்க திமுகவுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா, திமுகவுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கருத்தரங்கம். அதுல எங்க தாவேக்கா வருது என்னன்னு தெரியல. அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசியில பேசுகிற பொழுது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது தாவேக்காவை தான் விமர்சிப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் விமர்சிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டா கூட அவர் வந்து ஒரு அட்டை தாஜ்மஹால் இருக்குது, அது வந்து அதுல வந்து நிறைய பேர் வந்து பக்கத்துல இருந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க, கூட்டம் கூடும், ஆனால் வந்து ஒரு காகித அட்டை தான், தட்டி விட்டா விழுந்துரும், காத்தடிச்சா விழுந்துரும் அப்படின்னு சொல்லுகிறாருன்னா அது கூட விஜய் விமர்சிப்பது அப்படின்னு நினைச்சா கூட அவர் விமர்சித்தது ஞாயிற்றுக்கிழமை, இவர் அறிக்கை வருவது புதன்கிழமை. ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்றது கூட 3 நாள் கழிச்சா. இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா விஜய் அட்டகத்தின்னு சொல்கிறது கூட விஜய்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் கட்சிக்காரங்களை அரசியல் படுத்தணும்னு சொன்ன உடனே பதறிட்டாரு. ஐயோ இவங்களுக்கெல்லாம் அரசியல் கட்சிவாங்க போல இருக்கு. அரசியல் படுத்துங்கன்னா அரசியல் படுத்தினா நம்ம கட்சிகள் எப்படி இருப்பாங்க, சரியாரா நம்ம சோதனை நல்லா இருக்காது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பதறி போய்விட்டார் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதாவது ஒரு கட்சி ஒரு விழாவை நடத்துக்குன்னா அந்த விழா விமர்சிக்கணும் விளம்பரம் தரக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு வந்து புத்திசாலித்தனமான ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இதை வந்து காட்டுகிறது. இதுல என்னத்தை இந்த கட்சி வந்து தேர்தலை சந்திச்சு இது பண்றது. ஒருத்தர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க தாவேக்கால வந்து, நீங்க பாருங்க எஸ்ஐஆர் ஏதோ சொல்லி திட்டு இருக்காங்க. எங்க தலைவனுடைய தலைமையின் கீழே பார்த்தோம்னு சொன்னா வந்து நாங்களாம் ஓட்டு சீட்டே இல்லாம ஓட்டு போடுவோம்டா அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அவங்க ட்விட்டர்ல நடக்கிற சர்வேல ஓட்டு போடுறோம் இல்ல. ஆமா, அந்த மாதிரி மயக்கத்திலே இருக்காங்க, மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன தேட்டரில் போய் வந்து ஒன்ஸ் மோர் போட்டு அந்த பாட்டை திருப்பி போடாதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ என்னன்னா அந்த பாட்டு வந்து யூடியூப்ல போட்டாங்க.
வழக்கமாக வந்து விஜயனுடைய பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகி வைரல் ஆகும். ஆனால் இதெல்லாம் 2 நாளாக 3 நாளாக 15 மில்லியன் வியூஸ் வந்து தாண்டலை. இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேல அவங்களே வந்து பாட்டு கீட்டுலாம் வச்சு பாட்டுனா பாட்டு பாடுறது கிடையாது, அந்த பாட்டுன்னு சொல்லி வந்து ஆளே இல்லாமல் வந்து ஆட்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, நிறைய வந்து டெக்னிக்கலாக தில்லாலங்கடி வேலைகள் பார்த்து ஒரு 35 மில்லியனுக்கு வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அப்போ முழுக்க இன்னுமே அதை இன்னுமே ஒரு சினிமா மோட்லேருந்து வரல. இப்போ பாருங்க, இதில் அறிக்கையில் கூட பக்கா மாஸ் கட்சி அப்படிங்கிறாரு. வந்து என்ன கொள்கை, இது என்னென்ன தன்னுடைய கட்சியை வந்து பக்கா மாஸ் கட்சி, முட்டைப்பொடி மாஸ் கட்சி அப்படின்னு சொல்ற ஒரே தலைவர் அவராக தான் இருப்பாரு. ராகவா லாரன்ஸ் படம் பார்த்து இது மாஸ், இது பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னமும் அதை விட்டு அவர் வெளியில வரவில்லை. தன்னுடைய ரசிகர்களை, தன்னுடைய தொண்டர்களை இன்னும் வந்து அந்த விசிலச்சாங்குஞ்சுகளாக வைத்திருக்கக்கூடிய மனநிலை இருக்காரு. அதுல எளிதன் பேசி அவங்ககிட்ட உரையாடுங்க, அவங்கள அரசியல்படுத்துங்க, ரைட்டு அடிமடியிலே கை வைக்கிறாங்களே, ஆப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறுகிறார் அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வருகிறது. திருவிளையாடல் படத்துல வந்து உண்மையிலேயே அது நடந்ததானு தெரியாது, பட் படத்துல தான் நம்ம பார்த்ததுதான். அந்த ஒரு மாம்பழத்துக்காக சண்டை போடுவது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல அண்ணன் தம்பியும் போடுவாங்க, இதுல அண்ணன் தம்பியும் போடுவாங்க. இதுல வந்து அப்பாவும் பையனும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டார்கள். மாம்பழம் சின்னம் எங்களுக்கு தான், மாம்பழம் சின்னவங்க முதல்ல மாம்பழம் சின்னத்துக்கு அங்கீகாரம் இருக்கான்னு தெரியல. அங்கீகாரம் கிடைத்த விட்டதா அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்போ வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஏற்கனவே ராமதாஸ் கடிதம் எழுதியிருக்கார். இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் இல்ல மாம்பழம் சின்னம் எங்களுக்கு தான் அப்படின்னு இருக்காரு. பேசாம மாம்பழத்தை கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பாதி மாம்பழத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி சேர போறீங்க, திண்டுக்கல் சீனிவாசன் அந்த ஆப்பிள் சின்னம் தான் சொல்ல போறாரு. அதுக்கே இவ்வளவு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல நமக்கு. திண்டுக்கல்ல போய் பாமக நிப்பாட்டுறதே ஒரு காமெடி. ஆமா, அதுல வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பிரச்சாரம் பண்றது அதை விட காமெடி. அவர் வந்து மாம்பழம் வந்து ஆப்பிள் சின்னம்னு சொல்லி வந்து அவர் அதான் நம்ம சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச்செயலாளர் பதவி கிடைச்சது பிப்பாயிட்டு அடிச்ச மாதிரி அப்படின்னு சொன்னவர். அவர் தான் ஏவனாச்சு, அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு பேசுவாரு. அப்படிப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசன் கூட கூட்டணி வைக்க போறதுக்கு அப்பாவும் பையனும் தீவிரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொன்று என்னன்னா, ரொம்ப நாளா எந்த நியூஸ்லயும் வராம இருந்த ராஜேந்திர பாலாஜி வேற தேர்தல் வருதுன்னு நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. மோடி தான் எங்க டாடி அப்படின்னு திரும்ப நேற்று கூட பேசியிருக்காரு. அதிமுக காரங்க பழைய ஃபார்முக்கு வர்றாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான விளையாட்டு செய்திகள் வர்றதுலேருந்து நமக்கும் தெரியுது. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நேற்று பேசுகிற பொழுது ஒரு தவறினை செய்து விட்டோம். என்னன்னு சொன்னால், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலாக வந்து இது தூரத்திலேயே ஆம் ஆத்மி ஆட்சியெல்லாம் போய் பிஜேபி ஆட்சி வந்து இங்கே ரேகா குப்தா சிஎம்மாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பலரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எல்லாம் ஒரு நினைவில் தங்கி போயிடுச்சு நமக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லிட்டு. விவேக் படத்தில் சொல்கிற மாதிரி வந்து இனி என்ற சீஃப் மினிஸ்டர் ஏகே நாயனார் என்ற ஸ்டேட் கேரளம் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால்னே நம்ம மனசில் வந்து பதிந்து போய்விட்டது. உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய தவறு தான் அது. ரேகா குப்தா தான் டெல்லியின் முதல்வர். ஆனால் ரேகா குப்தா முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அது பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா டெல்லியினுடைய காவல்துறை, டெல்லியினுடைய பாதுகாப்பு முழுக்க உள்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பூட்டான்லேருந்து வந்துட்டா அப்படி அவர் நான் பார்க்கல சார், தெரியல. பூட்டான்லேருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து இனிமேல் வந்து வீராவேச உரைகளை வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து நடத்தார். அவர்களை 2ல் 1 பார்க்காம விடமாட்டேன் அப்படிலாம் சொல்லி வந்து பல தேர்தல்களை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆக மொத்தம் ஒரு தவறான தகவலை சொன்னதற்காக நாம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். சரியாக நாம் தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் சுட்டிக்காட்டி சரியாக பேசுகிற பொழுது நம்மை தொடர்ச்சியாக பாராட்டக்கூடிய, வாழ்த்தக்கூடிய நம்முடைய பார்வையாளர் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இது போன்ற உரையாடல்களை மேற்கொள்வதற்காக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சதி ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடுடைய சமூக வலைதள பக்கங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.